ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சல்யூட் டு மதர்ஸ் பிரம்மாண்ட விருதுகள் வழங்கும் விழா. தேங்க்யூ ஸோ மச் சார். கூட்டு குடும்பம்னு ஒரு விஷயம் சொன்னீங்க. அதை விட பெரிய ப்ரொஃபைல் எதுவுமே இல்லை. உங்கள் அம்மா கூட்டு குடும்பத்தில் உங்களை வளர்த்துருக்காங்க, உங்களை மாதிரி குழந்தைகளை. அவங்களோட ஆசீர்வாதம் இந்த தேசத்தில் நிறைய குடும்பங்கள் வளரும், நிறைய குடும்பங்கள் கூட்டு குடும்பங்களாக வளரணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. மிக்க நன்றிம்மா. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற தாய் ஸ்ரீமதி பத்மினி ஸ்ரீனிவாசன், மதர் ஆஃப் ஸ்ரீமதி டாக்டர் காயத்ரி கிரீஷ், கர்நாடிக் வோக்கலிஸ்ட். 8 வருட காலம் கன்சிஸ்டண்ட்டாக தென்கட்சி சுவாமிநாதன் ஏஆரில் அப்படியே காத்தாலன் இன்று ஒரு தகவல்னு சொல்வார். அந்த மாதிரி அந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற பவரே தனி. அந்த மாதிரி 8 வருட காலம் டிடி பொதுகையில் ஆழ்வார்களும் அமுத தமிழும் அப்படின்ற தலைப்பில் திவ்ய பாசுரங்களை ரொம்ப அழகாக எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஷீ இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட் இன் மேத்ஸ். மேத்ஸுக்கும் மியூசிக்கும் ஒரு பயங்கரமான கனெக்டிவிட்டி இருக்குது. வி ஆல் நோ அபவுட் இட். சின்ன வயசுலேயே வயலின் கற்றுக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் மியூசிக்கு வந்திருக்காங்க. நம்ம பத்மபூஷன் மதுரை TN சேஷகோபாலன் அவர்கள்கிட்ட அவரை குருவாக ஸ்வீகரித்து அவர்கிட்ட ரிலீஜியஸாக இந்த கர்நாடிக் மியூசிக்கை கற்றுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் மியூசிக்காலிட்டி எந்த அளவுக்கு இது உயர்ந்து இருக்குது அப்படிங்கிறது. அந்த வகையில் உங்களோட இசை பயணத்துக்கு அம்மா எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள். நன்றி. காயத்ரி கிரீஷ் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவலாக ரெக்கக்னைஸ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள முடியறதுன்னா அதுக்கு முழுமையான காரணம் என்னுடைய தாயார் பத்மினி ஸ்ரீனிவாசன் அவர்கள்தான். ஒரு குவிக் ரீவைண்ட் என்னோடய சைல்ட்ஹுட் டேஸுக்கு போனோன்னா, என்னுடைய ஃபார்மல் ட்ரைனிங் இன் மியூசிக் 6 வயசில் தான் ஆரம்பித்தது. இருந்தாலுமே பிறந்ததுலேருந்தே எங்களுக்கு வீட்டில் எப்போவுமே சங்கீதம் தான். அது ரேடியோ ஆகட்டும் இல்லை டிவி, ஏதோ ஒரு மீடியம். அம்மாவும் பாடுவா, கச்சேரிகள்லாம் நிறைய கொடுத்துருக்கா, ரேடியோவில் பாடியிருக்கா, டிவியில் பாடியிருக்கா, கச்சேரிகள் கொடுத்துருக்கா. ஸோ என்னுடைய முதல் குரு என்னுடைய தாயார் தான். வீட்டில் எப்போவுமே ஒரு கலைத்துறையில் வளரணும்னா ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கணும்னா ஒரு வீட்டில் அந்த சூழ்நிலை இருக்கணும். அதுக்கு எங்கள் வீட்டில் ஆரம்பத்துலேருந்தே எப்போவுமே சங்கீதம் தான் முழுகிட்டே இருக்கும். நான் இது வரைக்கும் எங்கள் அம்மாட்ட ஒரே வாட்டி தான் அடி வாங்கியிருக்கேன், அதுவும் தொடையில். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், படிக்காததுனால தான் இல்லை. இது எப்போன்னா நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். அந்த 2ஆம் கிளாஸ் படிக்கிறச்சே ஒரு மியூசிக் காம்படிஷன் போனேன், பாடிட்டு வந்தேன், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அதெல்லாம் இருக்கட்டும். அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே அம்மா, பாடினியா? பாடினேம்மா. சரியா பாடினியா? பாடினேன். ஸ்ருதி சேர்ந்து பாடினியா? பாடினேன். ஒழுங்காக தாளம் போட்டு பாடினியா? தாளம் போட மறந்து போயிட்டேனே. என்னுடைய பதில் கேட்ட உடனே இந்த தாளம் போடுற இடத்துல இந்த தொடையில் பலார்னு ஒன்று வச்சா, இனிமே நீ தாளம் போட மறப்பியா அப்படின்னு சொல்லி இன்னும் எனக்கு அந்த வலி, அந்த தொடையில் போட்டது இன்னும் மறக்கலை. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சின்ன வயசுலேருந்தே தாயார்கிட்டேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு சாப்பாடே அதுதான். அவங்களோட டேலண்ட்ஸ் பற்றி சொல்லணுன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். ஷி வாஸ் அ கிரேட் சிங்கர் பை ஹர் செல்ஃப். ரொம்ப நல்லா சமைப்பா, விதவிதமான டிஷ்ஷஸ் ரொம்ப ருச்சியாக இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ரொம்ப பிரமாதமாக எல்லாம் கை வேலைப்பாடுகள்லாம். இன்ஃபேக்ட் எங்கள் ஆத்துல குழந்தைகள்லாம் இந்த டேலண்ட் இருக்குன்னா அது முழுசாக பாட்டிக்கிட்டேருந்து வந்த டேலண்ட் தான் குழந்தைங்களுக்கெல்லாம். கொலு, நவராத்திரி கொலு, இன்னொரு தாயாரை பற்றி கூட சொன்னால் அந்த மாதிரி அவளோட கொலுலாம் ரொம்ப ஃபேமஸ்னு. ஸோ அம்மாவும் வருஷம் கொலு வச்சு, இது சென்னையிலே ரொம்ப பிரபலமாக அம்மாவோட கொலு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸ் அம்மாவுக்கு உண்டு. ஆனாலும் ஒரு தாயார், அம்மானாலே என்ன, ஷீ இஸ் அன் எபிட்டோம் ஆஃப் அன்கண்டிஷனல் லவ் அண்ட் செல்ஃப்லெஸ் சாக்ரிஃபைசஸ். எங்கள் அம்மாவும் அதே தான். நான் ஒரு 13 வயசில் மேடை கச்சேரிகள் பண்ண ஆரம்பித்தேன். தொடர்ந்து நிறையா வெளியூர் கச்சேரிகள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, காம்படிஷன்ஸ் போனோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரைச்சே அம்மாவோட சங்கீதம் இட் டுக் அ பேக் சீட். ஷீ நெவர் வாண்டட் டு ப்ரொஜெக்ட் ஹர் செல்ஃப். எப்போவுமே குழந்தைகளுக்காக தான், எனக்காகட்டும் என் தம்பிக்காகட்டும் எல்லாமே எங்களுக்காக தான் பண்ணியிருக்கா அம்மா. ஸோ தான் பாடலை, தான் கச்சேரி பண்ணலைங்கிற வருத்தமே அம்மா கிடையாது. எப்போவுமே நீ பாடினியா, நீ கச்சேரி பண்ணினியா, நீ கற்றுனியா, நீ ப்ராக்டிஸ் பண்ணியா, இதுதான் சிந்தனையே, இதுதான் அம்மாவுக்கு.
ஸோ இந்த மாதிரி சாக்ரிஃபைசஸ் சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். அதாவது அவளுக்கு சிந்தனையே இந்த குழந்தை எப்படி பண்ணுறா அப்படிங்கிறது தான். உடம்பு சரியாக இல்லாமல் ஒரு தடவை ஐசியூவில் இருந்தா அம்மா. அந்த விசிட்டிங் ஹவர்ஸ் போது எனக்கு அன்றைக்கி சாயந்தரம் ஒரு இம்பார்ட்டண்ட் கச்சேரி இருந்தது. விசிட்டிங் ஹவர்ஸ் போது நாங்கள் போனோம். 1 by 1 போய் ஐசியூவில் போய் அம்மாவை பார்க்கறச்சு அந்த ஆக்சிஜன் மாஸ்க்லாம் போட்டுருக்கா. என்னை பார்த்த உடனே முதல் கேள்வி, அந்த மாஸ்க்கை போட்டுண்டே, நீ கச்சேரி கேன்சல் பண்ணலையே, போய் பாடிட்டு வந்துடும் அப்படின்னா. ஐசியூவில் கூட இருக்கான்னு நான் பார்த்து அது கூட பார்க்கல, திட்டினேன். இப்போ கச்சேரி தான் முக்கியமாக, நீ உடம்பை ஃபஸ்ட்டு சரி பண்ணிட்டு வீட்டுக்கு போகலாம், அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும் அப்படின்னு. அதனால் உடம்பு சரியாக இல்லாதப்போ கூட குழந்தைலாம் பாடணுமே, அவளோட அந்த எதுவுமே ஒரு தடை வந்துடக்கூடாதே அப்படிங்கிறது தான் அவளோட சிந்தனையே. என்னை வளர்த்தா, என்னோடய தம்பியை வளர்த்தா, அதோடு நிற்கலை. இன்னும் வருடங்கள் போச்சு. என்னுடைய குழந்தைகளுக்கு, என் தம்பி குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே இந்த காலத்தில் பசங்களுக்கு டே கேர் தான், இட்ஸ் பிகம் அ ஃபேஷன். ஆனால் எங்கள் வீட்டில் டே கேர்லாம் கிடையவே கிடையாது, எப்போவுமே பாட்டி கேர் தான். இந்த பாட்டி தாத்தாவோட வளர்ப்பு இருந்ததுனால தான் இந்த குழந்தைகளுக்கு நம்மளுடைய கல்ச்சர், நம்மளுடைய ட்ரெடிஷன்ஸ், ஒரு வேல்யூ சிஸ்டம் அப்படிங்கிறதெல்லாம் நான் ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன் என் குழந்தைகளை பற்றி. அதற்கு முழு காரணம் பாட்டி தாத்தா தான். ஸோ அந்த அம்மாங்கிறவ தன்னுடைய குழந்தைகளை மட்டும் இல்லாமல் அந்த கிராண்ட் சில்ட்ரனையும் வளர்க்கறது அது சொல்லி மாளாது. நான் கச்சேரிகள் பண்ணி நிறைய வருடங்கள் பண்ணி எனக்கு என் பொண்ணு பிறந்து, இன்ஃபேக்ட் அவள் பிறந்து 45 டேஸ்லேயே நான் கச்சேரிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போது என்ன பண்ண முடியும், அம்மா அந்த குழந்தையும் கூட்டின்னு கார்லேயே உட்காந்துட்டுருப்பா நான் பாடி முடிக்கிற வரைக்கும். ஏன்னா அவளை வெளியில் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. 45 நாள் குழந்தை ஃபீட் பண்ணணும். அந்த கச்சேரி முடிஞ்சு வீட்டு போக வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு அம்மா கார்லேயே வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பா. கச்சேரி முடிஞ்ச உடனே நான் போய் உடனே அந்த குழந்தைய ஃபீட் பண்ணணுமேனு. இந்த மாதிரி நாங்கள் வெளியூர் போகிறச்சே குழந்தைகளை பார்த்துக்கிறதாகட்டும், இல்லை எங்கள் கச்சேரிக்கும் குழந்தைகளை கூட்டின்னு அவளுக்கு அந்த சாப்பாடை எடுத்துன்னு அவளுக்கு இங்கே கச்சேரியில் உட்காந்துட்டு என் பொண்ணெல்லாம் ட்ராயிங்லாம் போடுவாள். ஸோ அந்த அளவுக்கு குழந்தைகளையும் வளர்த்துறதுல அவளுக்கும் அதை கேட்டு அந்த சங்கீதம் பிறந்ததுலேருந்தே அவள் காதில் போயின்னு இருக்கு. ஸோ இப்படி தான் இந்த கலைங்கிறது ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஒரு தாயோட ஒரு மோட்டிவேஷன், ஒரு சப்போர்ட்னால தான் கண்டிப்பாக நடக்கிறது, இதில் சந்தேகமே இல்லை. நான் டாக்டர் காயத்ரி கிரீஷ் அப்படின்னா அந்த டாக்டரேட் பிஹெச்டி பட்டம் வாங்கினதுக்கும் அம்மா தான் காரணம். ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் போக போக பண்ணுறச்சே நிறைய சேலஞ்சஸ். மை சில்ட்ரன் ஆல்சோ க்ரோயிங். அந்த டைமில் ரொம்ப சேலஞ்சஸ், எனக்கு பண்ண முடியாதோ, கண்டினியூ பண்ண முடியாதோன்னு நிறைய சந்தேகங்கள். ஆனால் அம்மா தான் அந்த மோட்டிவேஷன் கொடுத்து நீ கண்டிப்பாக பண்ணணும், பண்ணி முடிச்சு ஆகணும்னு சொல்லி அந்த டாக்டரேட் வாங்கினதுக்கும் ஒரு பெரிய காரணம் அம்மான்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு தாய் தந்தைக்கு பொண்ணாக பிறந்ததுக்கு I express my heartfelt gratitude to the Almighty. Behind the scenes இருக்கிற இத்தனை அம்மாக்களை இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு நம்ம எல்லாரும் புகழற மாதிரி இந்த மாதிரி ஒரு உன்னதமான நிகழ்ச்சியை நடத்தின திரு முரளி சார், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சாருக்கும் அவருடைய டீம் எவ்வளோ பிரமாதமாக கோஆர்டினேட் பண்ணியிருக்கா. ஒவ்வொரு விஷயமும் அந்த இன்விடேஷன் பண்ணுறதுலேருந்து இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் இங்கே நடக்கிற வரைக்கும் அவ்வளோ பிரமாதமான கோஆர்டினேஷன். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய மதர்ஸை ஃபோர் ஃப்ரண்ட்டு கொண்டு அவளோட பெருமையை நம்ம எல்லாருக்கும் எடுத்து காட்டி சொல்கிறதுக்கான அந்த வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேடையில் உள்ள எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற தாய் ஸ்ரீமதி புஷ்பவல்லி சின்னஸ்வாமி, மதர் ஆஃப் ஸ்ரீமதி உமா மகேஸ்வரி யுவராஜ், டைரக்டர் அனன்யாஸ் நானா நானி ஹோம்ஸ், அனன்யா ஷெல்டர்ஸ், கோயம்புத்தூர். ரொம்ப சுருக்கமாக முடிச்சுக்கிறேன். கழுகை பற்றி ஒரு ஸ்டோரி நம்ம எல்லாரும் படித்தது தான் நினைக்கிறேன். 70 வருட காலம் ஒரு கழுகு வாழுமா, 40 வயதில் அதுக்கு முதுமை வருமா. முதுமை வரும்பொழுது அதனுடைய அழகும் அந்த ரெக்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப வீக்கன் ஆகிடுமா. அதனால் ஒரு இடத்துக்கு தனிமைப்படுத்தி கொண்டு அதை ஷார்பன் பண்ணிட்டு அது மறுபடியும் புத்துணர்வோட ஒரு இளமையோட மறுபடியும் வைப்ரண்ட்டாக அது திரும்ப வருமா, மிச்சம் இருக்கிற அந்த 30 ஆண்டு கால வாழ்வை சந்தோஷமாக கழிக்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீனியர் லிவிங், அது ஒரு வேர்ல்டு கிளாஸில்
இது வந்து நிச்சயமாக நீங்கள் உங்கள் அம்மா கிட்டேருந்து எடுத்துருக்கணும். ஏன்னா ஒரு சென்சிட்டிவிட்டி வேணும் இல்லையா? 70 வயசுக்கு மேலே ஆகிடுதுன்னா அப்படியே இருப்பாங்க அவங்க அப்படின்னு ஒரு அக்செப்டன்ஸை தாண்டி, இல்லை அவங்களும் ஒரு யூத்ஃபுல் லிவிங்கை அவங்க வாழணும் அப்படிங்கிறது அம்மா யாருக்கோ அந்த சென்சிட்டிவிட்டியை காட்டினதுனால அதை நீங்கள் இன்ஹெரிட் பண்ணி இந்த ஒரு விஷனோட இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்கீங்க. நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. அம்மாவோட கான்ட்ரிபியூஷன் பற்றி கொஞ்சம் வந்து பேசுங்க. தேங்க்ஸ் டு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி சார். பிகாஸ் அவர் வந்து அன்புங்கிற ஒரு விஷயத்தை இந்த உலகம் நிறைந்திருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கான ஒரு விழாவா அன்னையர் தினம், அதாவது அன்னையர்களை போற்றும் விதமாக ஒரு விழா எடுத்திருக்காரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ, மை மதர் அண்ட் ஆல் த மதர்ஸ் ஹியர். என் அம்மா இவங்கள பற்றி சொல்லணுன்னா என்னன்னாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா நான் பிறந்து வளர்ந்ததுலேருந்து பார்த்தது, எங்கள் அப்பா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு உலகம், அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கை. அவருக்கு குழந்தைங்களை எப்படி வளர்த்தணும் அதே மாதிரி நானும் வளர்த்துவேன். அதாவது இந்த காலத்து பெண்களுக்கும் சரி, நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு நினைப்பாங்க. நான் எப்போவுமே அம்மாட்ட கேட்பேன், ஏம்மா உங்களுக்குன்னு ஏதாவது ஆசை இல்லையா, உங்களுக்கு இதை வேறு மாதிரி பண்ணணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு. அவங்க ஃபோர்ஸ் பண்ணி எப்பவுமே அதை பண்ணதில்லை. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பா அப்பா எப்படி எல்லாமே, எந்த விஷயமாகட்டும், சாப்பாடாகட்டும், ட்ரெஸ் பண்ணிக்கிற விதமாகட்டும், எல்லாமே அவங்களுக்காக வாழ்ந்தாங்க. அது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அண்ட் ஒரு பொண்ணுக்கு அம்மாங்கிறவங்க ஒருத்தங்க கிடையாது. ஏன்னா பிறந்த வீட்டில் ஒரு அம்மா இருப்பாங்க, புகுந்த வீட்லேயும் ஒரு அம்மா இருப்பாங்க. அதாவது எனக்கு இங்கே புஷ்பவள்ளி அம்மா இருக்கிற மாதிரி என் மாமியார் அவங்க ருக்மணி அம்மா அவர்கள் இன்றைக்கி நானா நானே ஹோம்ங்கிற இந்த சீனியர் சிட்டிசன் ஹோம் நடத்தினதுக்கான முதல் கரு அவங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து அன்பான உலகத்துலேருந்து எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் என்னை என் மாமியார் வீட்டுக்கு கொடுத்தாங்க. அவங்க வந்து, அம்மா அன்பாக இருந்தால் மட்டும் பத்தாது கண்ணா, நீ வந்து தைரியமான பொண்ணாகவும் எதை நினச்சாலும் செய்கிற மாதிரி இருக்கணும், நீ எங்கே என்ன பண்ணினாலும் உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வளர்த்த ஒரு அம்மா. அண்ட் எங்கள் அப்பாவை பற்றியும் சொல்லாமல் விட முடியாது. ஏன்னா எனக்கு ஒரு அம்மாவாக இருந்ததும் நிறைய நிகழ்வுகளில் என் அம்மாவாக வளர்த்தது எங்கள் அப்பான்னு சொல்லுவேன். சின்ன யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் பேசினார்னா 11வது நிமிஷத்துக்குள்ளே இந்த கதை வந்துடும். அதாவது என் பொண்ணு தெரியுமா அவங்களுக்கு, ஒரு புறா 2 புறாலாம் பிடிக்கிறதுக்கு தோட்டத்துக்குள்ளே கிணத்துலேருந்து புறா பிடிக்கிறதுக்கு வருவாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் சின்ன வயசில் புறாலாம் பிடிக்கக்கூடாது, ஐயோ அதுக்கு வலிக்கும், எனக்கு புறா பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி அழுது அடம் பிடிச்சி உட்காந்துருந்தேன் நான். ஸோ எங்கள் அப்பா வர்ற வரைக்கும் 2 மணி நேரம் அவங்களும் அந்த தடத்தில் போகிற எந்த இடத்துக்கும் போக விடாமல் அவரை பிடிச்சி வச்சுருந்தேனா. ஸோ அது வந்து அவருக்கு அவ்வளோ பெருமை. என் பொண்ணு வந்து அடுத்த உயிருக்காக அவ்வளோ யோசிக்கிற பொண்ணு அப்படின்னு இந்த மாதிரி கதைகளை சொல்லியே என்னன்னா, என் பொண்ணு அப்படின்னா அன்பானவ, அன்பால மட்டுமே இந்த உலகத்தை ஒரு நல்ல ஒரு இடமா மாற்ற முடியும் அப்படிங்கிறதையும் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்லி கொடுத்தவங்க என் பெற்றோர்கள். அண்ட் இவங்க வயிற்றில் பிறந்தனாலையோ என்னவோ எனக்கு 1000 அம்மா அப்பாக்கள் நானா நானி மூலமாக. அண்ட் நானா நானியில் எனக்கு கிடைத்த வரம் இந்த அம்மாக்கள் 1000 பேரும் அண்ட் அப்பாங்கள் அங்கே இருக்கிறவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன இந்த ப்ரோக்ராமுக்கு வரேன்னு தெரிஞ்சால் கூட பத்திரமா போயிட்டு வாமா, நல்லபடியாக இருந்துட்டு வாமா அப்படின்னு ஒரு பிரியத்தோட சொல்கிற நானா நானியில் இருக்கிற அம்மா அப்பாக்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். தேங்க்யூ அம்மா ஃபார் பிரிங்கிங் மீ டு திஸ் வண்டர்ஃபுல் லவ்விங் வேர்ல்ட். தேங்க்யூ ஸோ மச்.